நுணுக்கத்திலேயும் நுணுக்கமா இருக்கணும். இதுதான் மாணிக்கவாசகர் சொல்றார், நோக்கு அரிய நோக்கி. அரியன்னா என்ன நோக்கு? மெல்லின்னு ரா போட்டிருப்பார். கஷ்டமான நோக்கு. அந்த பார்வை வந்து கஷ்டமான பார்வை. கஷ்டமான பார்வை என்ன? அவ்வளவு நுட்பம் வாய்ந்தது. அப்படி அந்த ஸ்பேஸாவே நிக்கணும். அங்க ஒரு ஸ்பேஸ பாக்குறோம்னா, இந்த பூனை பாக்குறத நான் அடிக்கடி கோட் பண்ணுவேன். பூனை என்ன பண்ணும்? ஒரு பெரிய எஸ்டேட் மாதிரி வீடு இருக்கும், பண்ண வீடு மாதிரி இருக்கும். ஒரு மூளை பொந்த பார்த்துட்டே இருக்கும். நிறைய மனுஷன் அந்த எஸ்டேட்ல இருப்பா, போயிட்டு வந்துட்டு இருப்பா, என்னென்னமோ வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். நடுவுல எத்தனை பேர் நடந்து போயிட்டு இருந்தாலும் அந்த இருட்டு பொந்தையே பார்த்துட்டு தன்னுடைய இலக்கான ஏதோ இறையையே பார்த்துட்டு இருக்கும். அதை விட்டு அது கண்கள் எடுக்கவே எடுக்காது. கரெக்டா வந்து அந்த இருட்டுல இருந்து ஏதோ அசைஞ்சு அப்படி தலையை நீட்டின உடனே டவால் அந்த பூனை போய் பிடிச்சிரும். சக்சஸ் தான், அடிச்சுன்னு போயிடும். அந்த மாதிரி இங்க வந்து உள்ள வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான பார்வை. இதுக்குதான் எல்லாம் நிக்கணும். கம்ப்ளீட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நிக்கணும். இந்த மூவ்மெண்ட்ஸ் நிக்கிறது தான் பக்குவமான தியானம். போடணும், வாழ்க்கை இதுல நிறைய போடணும். என்ன எங்கேயோ இல்லை, உள்ளதான் இருக்கு. உண்முக நாட்டத்துல தான் இருக்கு, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் கடை உள்ளுன்றா, உள்கடைன்றா. உள்கடைன்னா நம்மளுக்கு உள்ள வந்து மனம் வந்து சில இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. கண்ண மூடின உடனே நேர மனத்துக்குள்ள இருக்கும். மனத்துக்குள்ள ரொம்ப ஹானஸ்டா, இன்டெகிரிட்டியோட, சின்சியரா, அப்படியே வந்து எதையுமே பாரபட்சம் சேராம, நானு பெண்ணு, இது கிடைக்கும் கிடைக்காது, இவளுக்கெல்லாம் முக்தி கிடையாது, பெண்களுக்கெல்லாம் முக்தி, இதெல்லாம் இந்த புக்ஸே வேண்டாம், எதுவும் வேண்டாம். அங்க நடக்கிற நிகழ்வை பாக்குற தகுதியை நீ வளர்த்துக்கோ, முடிஞ்சு போச்சு. ஒப்பீனியன்ஸே வேண்டாம். திருப்பி இதெல்லாம் ஏகப்பட்ட விகற்பம். அதனாலதான் எதுவுமே கூடாது. நேருக்கு நேர், 1 to 1 மாதிரி அந்த ஸ்பேஸையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா முன்னாடி இருக்கும் கிடுகிடுகிடுன்னு நிறைய உதிச்சுடுறது. ஏன்னா அது சுடர் விடுகிற அறிவு சும்மா இருக்காது, எல்லாத்தையும் லைட் போடும். நீ காலங்களா இருந்தேன்னா காலத்துக்கு லைட் போட்டு காமிக்கும். 10 வருஷம் முன்னாடி சோகம் வாழ்க்கைன்னா அந்த சோகம் எல்லாம் அங்க வந்துடும். ஆனா அந்த சோகத்தை எப்படி விட்டுக்கொள்றது, காலத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு நான் டிராப் பண்ணேன். அப்படியே அந்த விகற்பம் வந்தது இல்லையா, அதை பர்சீவ் பண்ணாத, தொடராத, அதுக்குள்ள மூழ்கி அதோட போயிடாத. அப்படியே அதை அப்படியே நிறுத்திட்டு உடனே ஸ்பேஸுக்கு வந்துடும். ஃப்ரெஷ்ஷா ஸ்பேஸுக்கு வந்துட்டே இரு. ஃப்ரெஷ்ஷா திருப்பி அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு, நிர்விகற்பமா இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு வந்துட்டே இரு. தியானம் முடிஞ்சு எழுந்து, நீ சமாதி முடிஞ்சு எழுந்த பிறகு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாரு. அதுதான் விஷயமாக்கின்னு ஒரு வார்த்தையை உன்ன சத்சங்கத்துல பார்த்தோம். அந்த விகற்பத்தையே விஷயமாக்கி பிரத்யபிஞாமான்னு சொல்லப்படுறதே என்ன, அந்த காக்னிஷன், ரீகாக்னைஸ் இட் அப்படின்றார். ரெகக்னைஸ் இட், அந்த ஸ்டேட்டை நல்லா ரெகக்னைஸ் பண்ணு. விசாரம்னால என்ன அர்த்தம்? உண்மையான அறிபவன்ல இருந்து அறிவெடு பொருளை விளக்குறது இல்லாட்டி பரிசோதிக்கிறது. இதுதான் வந்து விசாரம். நான் எங்கேயோ வாக்கிங் போயிட்டு இருக்கேன்னா என்னோட விசாரம் நிக்காது. உடனே வந்து பொருளை பத்தி விசாரம் பண்ணி இருக்க மாட்டேன். அறிபவன் வந்து எப்படி வேறுபடுறான்னு தான் பார்த்துட்டு இருப்பேன். என்கிட்ட அறிவுச்சுடரா இருக்கிற அந்த வஸ்து, இந்த பிரம்மாண்டமா அணோரணியான் மகத்தோ மகியான் அது வர்ணிக்கிறது இல்ல உபநிஷத்து. அந்த மகத்துன்றது இங்க இருக்கிறதா அங்க இருக்கு. இங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற, நம்ம ஹிருதயத்துல இருக்கிற துளியூண்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, பிளட் பம்ப் ஆற இடத்துல இருக்கிற ஸ்பேஸ், அதே ஸ்பேஸ் தான் கேலக்சிஸ் யூனிவர்சஸ் தாண்டி இருக்கிற ஒரு மண்ணாவும் அங்கதான் இருக்கு. அதுதான் இருக்கு. அதுல வந்து எங்கேயும் ஒரு கோடு கிடையாது, பாதி பிளவு கிடையாது. அந்த மாதிரிதான் இந்த மெய் உணர்வு. அதனாலதான் தன் சுரூபத்தையே ஆழ்ந்தறியறதா ஆன்ம ஞானம்ன்றான். இங்க அறிஞ்சனா சகலத்தையும் அறிந்தனை நீ. இதுல என்ன நடக்கிறது, நீ இப்படி டிராப், அந்த விகற்பத்தை அப்படியே போட்டபடி அதை டிராப் பண்ணும் பொழுது கூட சேர்ந்து கர்த்தா அழியறான். கர்த்தா அழிஞ்சா பிறப்பு வராதையா, முடிஞ்சு போச்சியா, பிறக்க மாட்டே நீ. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அது யார் சொன்னான்னு தெரியல. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். காத்தால பண்ணா மத்தியானம் வரும்னா, இங்க அப்படி கிடையாது. இமீடியட்டா வினை. ஃபோல்டரா ஏகப்பட்ட டூயர்ஸ் வாயாம ஓபன் பண்ணி வச்சுட்டு கால் ஷீட் எல்லாம் புக் பண்ணி லைஃப்ல என்னமோ விரயம் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம வாழ்க்கை. உண்முக நாட்டமே யாருக்கும் தெரியாது.
உள்ளுக்குள்ளேயே அத்தனை அதிசயங்களும் அத்தனை பிறப்பறுக்கும் தன்மைகளும் இந்த பிரபஞ்சத்தையே ஜெயிக்கிற தன்மையும். பிரபஞ்சம்ன்றது மனம் தர வேற ஒண்ணும் கிடையாது. இததான் அவர் என்ன சொல்றோம், ஸ்டாப் பண்ணிடும் உள்ள வந்துடும், ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்னு. இதை ரெகக்னைஸ் பண்ணிக்கோ மற்ற சமயங்கள்ல நடக்கும்போதெல்லாம். அப்ப என்ன ஆகும், எப்படி எப்படி அசோசியேட்டிவ் திங்கிங்கா நான்ன்றதான் பல ஆட்களா உள்ள இப்படி 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 ஏன்னா உள்ள சுடர் விட்டு கொண்டே இருக்கிறது அது. அதனால அதனுடைய சந்நிதியில டல்லஸ்ட் ஐட்டம் கூட அப்படி வந்துடும், வெளியில விளக்கம் கிடைச்சிடும். புரியுதா? மனிதன் சாதாரணமா அவனுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறான் வச்சுக்கோங்க. கோர்ஸ் படிக்கும்போது புரிதல் எங்க நடக்கிறது? அப்பெல்லாம் பின் டிராப் சைலன்ஸ் இருக்குமா இல்லையா? கூர்ந்து எதையா கேட்டு இருந்தா பின் டிராப் சைலன்ஸ் இருக்குமா இல்லையா? உள்ளேயும் வெளியிலையும். அது ஆக்சுவலா உள்ளு வெளின்னு ஓயாம எப்ப பாரு ஏன் பேசுறோம்? உடம்ப வச்சுட்டு பேசுறோம். கடவுள்ன்ற வார்த்தை கூட அந்த உடம்ப வச்சுட்டு தான் உற்பத்தியான வார்த்தை. ஏன்னா தோற்றங்கள் எல்லாம் வெளியில இருக்கா மாதிரியும் தோன்றியவைகள் வெளில இருக்கா மாதிரியும், எங்கேருந்து தோற்றம் உயிர் பெறுகிறதோ அந்த இடத்த நம்ம விட்டுடுறோம், அறிவையே விட்டுடுறோம். அறிவை விட்டுட்டு தோற்றங்கள்ல மாட்டின்ட்டோம். அதனால திரும்பி போறதுக்கோசரம் யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை அது. எது உனக்கு காட்சி பொருளா ஆச்சோ அதிலேருந்து அதை கடந்து உள்ளே செல், அதை கடந்து உள்ளே செல். அவ்வளவுதான், அது கடவுள். அதுதான் காட். இதுதான் கடவுள் தன்மை. அந்த ஸ்பிரித்து கொண்டிருக்கிற அறிவு அன்பே. அதுதான் இந்த பிரபஞ்சமே. அதுதான் நம்மளுடைய சக்சஸிவ் விகற்பங்கள்னு சொல்லப்படுற மாறுதல்களுக்கு உண்டான மாறுதல்களுக்கு ஆட்படுகிற தொடர்ந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள், காலங்கள், தேசங்கள் அப்படின்னு எல்லா சகலமும் அந்த அறிவுதான் சர்வமும். அதனால அதை பார்த்துட்டா பிரபஞ்சத்தையே உணர்ந்தா மாதிரி. இதுல என்ன நடக்கிறது? கர்த்தாக்கள் எல்லாம் சாகடிக்கப்படுகிறார்கள். புது கர்த்தாவே ஃபார்ம் ஆக மாட்டான். இந்த மாதிரி பக்குவமான ஒரு தியானம் பண்ணும் பொழுது அப்படியே சம்சாரத்துக்கு காரணமான மூல அஞ்ஞானம் முதலில் நாசமாகிறதுன்றார். மூல அஞ்ஞானம்ன்றது என்ன? கடவுளே கிடையாதுங்க. காட்லினஸ்ன்னு சொல்லப்படுற அன்பு சொரூபமா இருக்கிற, கருணை சொரூபமா இருக்கிற, ஓயாமல் ஸ்புரித்து சுடர் விட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அறிவு கிடையாது, மூலத்தில் கிடையாது அப்படின்னு சொல்றவன் தான் நாஸ்திகன் இங்க பேர் பெற்றவன். புரியுதா? நாஸ்தி நாத்திகன்றவன் அது இல்லை அப்படின்னு சொல்றவன். அது இல்லைன்னு சொல்றது கூட இவன் புத்திக்குள்ள அது ஏங்கின்னு இருந்தாதான் அவன் இல்லைன்னு கூட சொல்ல முடியும். பொறுமா, இவனுடைய இந்த லாஜிக்கு கூட, அதுவும் இவன் விழிப்பு நிலையில இந்த மாதிரி எல்லாம் இவனுக்கு தெரிஞ்ச லாஜிக் எல்லாத்தையும் உள்ள போட்டு பார்த்துட்டு அது இல்லை அப்படின்னு இந்த அளவுக்கு உணர்ந்து அவன் சொல்லுவானான்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு உணர்ந்துட்டான்னா அவன் இல்லைன்னு சொல்லவே மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டான், இருக்குன்னு சொல்ல மாட்டான், வாயை பொத்திப்பான். ஏன்னா ஞானிகள்லாம் கடவுள் இருக்காரா கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஏன்னா நீ இருக்கல்ல அப்படின்னா கடவுள் இருக்காரு, முடிஞ்சு போச்சுன்னு. நீன்றது எந்த பொருளா இருக்கு? கடவுளாவே இருக்கு. அதனால அதுக்கு பதிலே தேவையில்லை. நாம் இருக்கோம் இல்லையா அப்படின்னா கடவுள் இருக்காரு. கடவுள்ன்றவர் அந்த அறிவுச்சுடரே, அந்த உண்மையான அறிவே. அதான் இவர் அதை ஞாபகப்படுத்திக் கொள், நான் அது என்று ஞாபகப்படுத்திக் கொள்ளும் பிரத்யபிஞையினால் சம்சாரத்திற்கு காரணமான மூல ஞானம் நாசமாயிடுது. சம்சாரம்னா என்ன அர்த்தம்? இது மாதிரிதான் ஃபோல்டரா ஆளுங்களை கிரியேட் பண்ணி இப்ப உணர்ச்சியை பார்க்காம காட்சியிலேயே மாட்டினுட்டு, அதை வேற ரிஹர்சல் எல்லாம் நிறைய உள்ளேயே பேசி பண்ணிட்டு இன்னர் சேட்டர் எல்லாம் வளர்த்து விட்டுட்டு அதுக்குள்ள சப் ஃபோல்டர்ஸ் எல்லாம் நிறைய உருவாயிடும். அப்புறம் இந்த ஃபோல்டரை அந்த தேதிக்கு ஒதுக்கி வச்சிருப்போம். திருப்பி ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சு அந்த பாதையிலேயே நடந்து அதை கான்கிரடைஸ் பண்ணிட்டே வருவா. இது பேர் தான் மூல ஞானம் பேர். உள்ளே தனி ஒருவன் இல்லை, உள்ளே மூலமாக பேரறிவானவன் தான் இருக்கின்றான். இதுதான் மூல ஞானம். அந்த கன்விக்ஷன் உனக்கு சித்தமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தியானத்தின் பக்குவமான நிர்விகற்ப சமாதியில் பரமபதத்தை அடைந்து பிறகு அந்நிலையில் ஞாபகப்படுத்திக் கொள்வதனால் பிரத்ய விஞ்ஞாவான் ஆகின்றான். அதாவது இந்த ரீகாக்னிஷன் பண்ணிக்கிறதுனால, இது மற்ற சமயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரணும். தியானம் விட்டு எழுந்த பிறகு
இப்படி இதை ரெகக்னைஸ் பண்ணிட்டே வேலைகள்லாம் பண்ணிட்டா திருப்பி என்ன பண்ணும், ஆசையா திருப்பி உள்ள இழுக்கும். அது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை உணர்றீளோ அது அவ்வளோ அதுக்கு மேல பன்மடங்கா உங்களை தன் வசப்படுத்திக் கொள்ளும், தானாகவே ஆக்கிவிடும், பிறப்பற்றவர்களாக ஆக்கிவிடும். எந்த கர்த்தாவையும் உங்ககிட்ட உற்பத்தி பண்ண விடாது, அகந்தைகள் எதுவும் உற்பத்தியே ஆகாது. இதுதான் அந்த ரீகாக்னிஷன்றது தொடர்ந்து நடக்கணும்ன்றார். இதுக்கு மேல ஒரு அற்புதமான ஒரு மெத்தடே இல்லையா இந்த உலகத்துல? உன்முக நாட்டம், விசாரம், அறிவு, அறிபடு பொருள், இதை ஓயாமல் விசாரித்துக் கொண்டே இருப்பது. அறிவினுடைய 3 நிலைகளான அவஸ்தாத்திரயம்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கம், கனவு, நனவுன்னு சொல்லப்படுற இந்த வேக்கிங் ஸ்டேட், 3த்தையும் ஒரே லைனா பரிசோதிச்சுட்டே இருக்கிறது. இதெல்லாம் பண்றதுனால நம்ம காட்டுக்கு ஓட வேண்டாம். அந்தந்த போஸ்ட், என்னென்ன ரோல்ஸ், என்னென்ன வீடு, என்னென்ன சூழ்நிலைகள், அப்படியே உள்ள பெரிய ஞான பராக்கிரமவானா இருக்கலாம், வெளியில சாதாரண ரோல் எடுத்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். இதான் அவர் சொல்றது. அத பிரத்யபிக்ஞாவான் ஆகின்றான். அந்நிலையில் இருந்து இரண்டற்ற ஆத்மாவாக நான் இருக்கிறேன் என்ற அபரோக்ஷ விகற்பத்தினால், பாத்தீங்களா, திருப்பி விகற்பம் தான் சொல்றாரு. டைரக்டா பாக்குறானா, டைரக்டா சம்சாரத்தின் மூலமான அஞ்ஞானம் தன் அங்கங்களுடன் சீக்கிரத்தில் நாசமடைந்து விடுகின்றது. அபரோக்ஷ விகற்பம்னா என்ன? டைரக்டா இவனே அதை ஃபீல் பண்ணிட்டான். நேரம் அந்த சுரூபத்துல ஒரு விகற்பத்தை விலக்கி டிராப் பண்ணி, ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒண்ணுமே இல்லாத தன்மையிலிருந்து தான் நான் ஒரு க்ஷணம் முன்னாடி ஏதோ ஒரு உணர்ச்சிக்கு ஆட்பட்டிருந்தேன் அப்படின்னா, அப்ப அந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டு இருந்த அந்த தருணத்திலையும் அடித்தளத்துல அதுதான் இருந்தது. ஆனா நிறுத்தின பிறகுதான் முன்னிருந்த நிலை அப்படின்னு இப்ப இன்னும் தெளிவா தெரிகிறது. புரியுதா? ஆக்சுவலா உள்ள காலம் கிடையாது, உள்ள இந்த மூமெண்ட்ஸ்க்கு எல்லாம் காலம் கிடையாது, தூங்கும் போது காலம் கிடையாது இல்ல, அதனால இந்த மூமெண்ட்ஸ்க்கும் காலம் கிடையாது. இது சக்சஸிவ்னு சொல்லக்கூடாது, ப்ரீவியஸ்னு சொல்லக்கூடாது. ப்ரீவியஸ் தாட் அப்படி உணர்ச்சி வந்தது, அது இப்ப போயிடுத்து, இப்ப நிர்விகற்பம் இந்த க்ஷணத்துல இருக்கு. இந்த க்ஷணம் போன க்ஷணம்ன்றதெல்லாம் வார்த்தை, ஸ்பீச், உண்மையில அது இல்லை. ஆனா அந்த சுரூபம் அப்படியே நிறைய தெரிய ஆரம்பிக்கும். உணர்வு 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 உணர்வு, மெய்ச்சுடர், அறிவுச்சுடர் அப்படின்னு ஓயாம ஸ்புடமா விளங்க ஆரம்பிச்சிடும். மூல ஞானம் போயிடுறது. அப்புறம் விகற்பங்கள் அகன்று விடுகிறதே தியானத்தின் பக்குவ நிலை. இப்ப என்ன ஆயிடும்? நீ சொரூபத்து சைடுக்குள்ள போய் நின்றுட்ட. அறிவுச்சுடர் ஓயாம ஜொலித்துக் கொண்டிரு, சகஜமாக ஜொலித்துக் கொண்டிருப்பதே என்னுடைய சொரூபம், சுயரூபம் அப்படின்றத நன்னா கன்ஃபார்ம் ஆகி அந்த சைடு போய் நிக்க ஆரம்பிச்சுட்டதுனால, சப்ஜெக்டாவே நீ மாற ஆரம்பிச்சதுனால என்ன ஆயிடுறது? இப்ப எண்ணங்களுடைய டிராபிக் எல்லாம் என்ன ஆகும்? பயந்து போயிடும். அகந்த பயந்து போயிடும். அகந்தை இருக்கவே இருக்காது. இல்லாத அகந்தை இல்லாமலே போய்விடும், மறைந்தே போய்விடும், தேய்ந்து போய்விடும். அகந்தையினாலதான் அவ்வளவு எண்ண குழப்பங்கள். அது பதற்றமா இருக்கு எப்பவுமே. ஏன்னா அது பொய்ப்பொருள். அது இந்த உலகத்தை தன் உடல் மூலமாக உடலை தான் என்று அபிமானிக்க வைத்து எண்ணங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்ப நம்ம உண்மையா என்னுடைய சொரூபமே என்னன்னு நான் பார்த்ததுனால, அறிவே என்னுடைய சொரூபம் நான் உணர்ந்ததுனால என்ன ஆகுது? அறிவற்ற ஜடமான இந்த அகந்தை தேகத்தை பிடிக்காம அப்படியே லூஸா விட்டுட்டு எண்ணங்கள் டிராபிக் எல்லாம் குவாண்டம் ஜங்க் குறைஞ்சிருங்க. கண்டிப்பாங்க, அது பரம சத்தியம். அப்பதாங்க பயமற்ற நிலைக்கு போவான். பயமற்ற நிலையே சொரூபத்தினுடைய தன்மை. அபயம் தேகி பிரம்மா அப்படின்வா வேதத்துல. பயமற்ற நிலையை கொடு அப்படின்னு அதுகிட்ட கேட்பா. சொரூபம் ஒண்ணுதான் கொடுக்க முடியும் இந்த பிரபஞ்சத்திலேயே. ஏன்னா அந்நியன்றது நானுன்னு இந்த உடம்பை பற்றி கொண்டு என்னுடைய கலைகளாகவும் என்னுடைய திறமைகளாகவும் என்னுடைய பலவிதமான பாண்டித்யமாகவும் ஸ்கில்லாகவும் உற்பத்தி யாருதே அகந்தை தான். சாதாரண பேச்சே அகந்தை தான். அதனால மூலத்துக்கு போய் எடுத்துடுறோம். என்னுடைய சொரூபம் அறிவுதான், பேரறிவுதான், நானே இறைவன், நானே சிவம் அப்படின்ற அளவுக்கு இது எடுத்துட்டு போகுது. ஏன்னா சொரூபம் தான் சிவன். அநேக விதம் ஞானத்தின் பக்குவ நிலையை விகற்பங்கள் அகன்று விடுவதே ஞானத்தின் பக்குவ நிலை. அநேக விதமாக தோன்றுவதே விகற்பம் இல்லையா? நிறைய மாறி மாறி வந்துட்டு இருக்கிறது எண்ணங்கள்.
ஒரே விதமான விளக்கமே நிர்விகற்பம். ஒரே விதமான விளக்கம். நிர்விகன்ற வார்த்தையெல்லாம் மறந்துடுங்க. ஒன்றுமற்று விளக்கமயமாக ஒரு வெளிச்சம் இருந்தாதான நான் ஒன்றுமற்று இருக்கிறேன் கூட தெரியும். ஒன்றுமற்று இருக்கிறேன்னு தெரியறதுக்கு மனமே வேண்டாம், ஒரு எண்ணம் வேண்டாம். ஒன்றுமற்று அல்டிமேட் உபதேசம் என்ன பண்றாரு அருணகிரிநாதருக்கு? சொல்லற சும்மா நில். திருப்புகழ்ல அந்த உபதேசத்தையே அவர் பாடுறாரா இல்லையா? பெண்மான் மகளை திருடும் திருடன், செம்மான் மகளை திருடும் திருடன், பெண்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலமே. அப்படியே விகற்பங்கள்லாம் விழுந்துடுறதுன்றார். எல்லா பெரிய சித்தர்களும் எல்லா பெரிய ஞானிகளும் செய்த ஒரே சாதகம் இதுதான். தமிழ்நாடு பூரந்த அடுத்த அத்தனை நாயன்மார்களும் வியந்து வியந்து கரைந்து கரைந்து உருகி உருகி பாடுவது எல்லாமே அந்த அறிவு சுரூபத்தை பத்தி தான். இது ஒண்ணுதான் ஹையஸ்ட் நிலை, இதுதான் பிராக்டிகல்ஸ். இதுக்கு அததான் சொல்றார் அவர். அநேக விதமாக தோன்றுவதே விகற்பங்கள், ஒரே விதமான விளக்கமே நிர்விகற்பம். அனாத்ம விஷயங்களான, அதாவது அனாத்ம விஷயங்களான என்ன? இந்த அறிவுச்சுடர் அற்ற ஜட இயக்கங்கள் கொண்ட விஷயங்களான அந்நியங்களை பாராமல் இருந்தால் விகற்பங்கள் அகன்றுவிடும். பாராமல் இருக்கிறதுன்றது நம்ம இது வரைக்கும் வந்ததே அப்படியே அதுவா ஜம்ப் ஆயிடுறது, ஆப்ஜெக்டாவே ஜம்ப் ஆயிடுறது. ஆப்ஜெக்டிவ் பண்ணிட்டே இருக்குது, ஆப்ஜெக்ட் உடையே போயிட்டு இருக்குது. நம்மளையே நாளைக்கு அவன் 4 கேள்வி கேட்கிறேன் பார் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கோப உணர்ச்சியை அப்படியே உற்பத்தி பண்ணி அப்படியே ஃபோல்டர் ஓபன் பண்ணி வச்சுக்கிறது. இது விகற்பம், இது அந்நியம். இது ஏதோ ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டது. இஷ்யூல என்ன வேணா வரீங்க, இஷ்யூவே போயிடணும். அதுதான் சொல்றாரு. அனாத்ம விஷயங்களான, அனாத்ம விஷயம் என்ன? அறிவற்ற இந்த ஜடம் காமம் கோபம் குரோதம் அப்படின்னு எல்லாம் சொல்றா பாத்தீங்களா? கோபம், காமம், வெறுப்பு, சலிப்பு, அலுப்பு, ஊக்கமின்மை, சோம்பேறித்தனம் எல்லாம் அனாத்ம விஷயங்கள். என்ன? உடம்பு சம்பந்தப்பட்டது இதெல்லாம். நான் பண்ணணுமா அந்த வேலையே அப்படின்னு எழுந்துக்கும் போது உடம்பாவே எழுந்துக்கிறது, உடம்பாவே தன்னை நினைச்சுக்கிறது, உடம்பாவே வாழுறது. எல்லாமே அந்நியத்தோட குருடோட கூத்தாடுறது. இது அனாத்ம விஷயங்களா அந்நியங்களை பாராமல் இருந்தால் விகற்பம் அகன்றுவிடும். இதெல்லாம் அந்நிய விஷயங்கள். விகற்பம் அகன்று விட்டால் அதன் பிறகு சுபாவமாய் இருக்கப்பட்ட நிர்விகற்பம் மிஞ்சி தானாக இருக்கின்றது. இப்ப நீங்க டூயர்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒவ்வொரு ஃபோல்டர் மேல இருக்கிற கோபக்காரன், வெறுப்புற்றவன், நாளைக்கு பழி தீர்க்கிறவன், வஞ்சம் எடுப்பவன், நல்லவன், களிப்புற்றவன், எல்லாமே ஃபோல்டர்ஸ். இந்த விகற்பங்கள்லாம் எடுத்துட்டான்னா என்ன அர்த்தம்? சாப்பாடுனாதான் தெரியும். இது வெறும் நான் சொல்றத கேட்கறது கிடையாது. இதெல்லாம் வாழறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம காலட்சேபம் கிடையாது. ட்ரூத், பிரெக்னன்ட் ட்ரூத். காலங்களை கடந்து ஏக தேசமாக இருக்கும் ஒரே உண்மை இது ஒண்ணுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல இறங்கி உங்க ரோல் எப்பேற்பட்ட ரோலா இருக்கட்டும், நீங்க தான் இந்த உலகத்தையே தாங்கி பிடிக்கிற கோபுரம் தாங்கி பொம்மையா இருந்தாலும் சரி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் இதை இறங்கி இதுதான் பண்ணணும் அப்படின்னு, இதுதான் அல்டிமேட் ஞானம். அதை பத்தி அவர் சொல்றார். விகற்பங்கள் அகன்று விட்டால் அதன் பிறகு சுபாவமாய் இருக்கப்பட்ட நிர்விகற்பம் மிஞ்சி தானாக இருக்கின்றது. சுபாவம் தான் நம்மளுடைய இயல்பு நிலைன்னு அர்த்தம். இயல்பு நிலை என்ன? அகண்ட ஆன்மச்சுடர், சைதன்ய ஒளி, அறிவு ஒளி அப்படியே ஸ்பிரிச்சுன்னு இருக்கிறதா. அது எதுவாகவும் மாறாமல் அங்கேயே இருக்கிறது தான். அங்கேயே இருக்கிறதா. இருப்பவன்னு ஒத்தனம் கிடையாதுங்க. அப்படியே நிக்கிறது. விகற்பத்தை அகற்று நிக்கிறது, விகற்பத்தை அகற்று நிக்கிறது. திருப்பி அதை பத்தி கருத்து கூறுதல் இல்ல. புரியுதா? அதுதான் விகற்பம். அதை அகற்றிடுறோம். இப்ப இருக்கிறது அதனுடைய நிலை நிர்விகற்பம். எந்த மாறுதலும் மற்ற ஒவ்வொரு புள்ளியிலும் குறித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் அது எங்க பண்றது? ஆக்சுவலா புத்தியில தான் பண்றது. ஆன்ம ஞானம் எங்க தெள்ள நிச்சயமாக தெரியும். நான் அது,
நீ அதுவாக இருக்கின்றாய் என்ற வேத வாக்கியம் எங்க மேலே உணரப்படும்? புத்தியில் தான் உணரப்பட வேண்டும். வேற எங்கேயும் ஸ்தானம் கிடையாது. அதுக்கு என்ன ஆகும்? இந்த சுடர்தான் நீ அப்படின்னும் பொழுது இனிமே இன்னும் ஒரு கான்பிகரேஷனா, இப்ப முதல்ல இந்த சசங்கம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? மெசேஜஸ்க்கு தான் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேருக்கு தான் ஹார்ட்வேர். அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் தான் பிறப்பெடுக்கிறது. மனதுக்குத்தான் உயிர் உடல். மனதில் இருக்கிற ஆசைகளுக்குத்தான், விகற்பங்களுக்குத்தான், எண்ணங்களுக்குத்தான், வாசனைகளுக்குத்தான் இங்க உயிர் வடிவம் எடுத்து வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்ம இப்ப என்ன பண்றோம்? அந்த அல்டிமேட் ஸ்பாட்ல, அந்த ஃபோல்டர்ல ஒரு லேபிள் போடுறோம் இல்லையா? திங்கர், டூயர், ரிவெஞ்சர், one who wants to attain, one who wants to enjoy, one who wants to reject அப்படின்னு என்னென்னமோ போடுறோம்ல, அதெல்லாம் எடுக்கிறது தான் பிறப்பு எடுக்கிறது. ஏன்னா அதெல்லாம் பிறப்பே இல்லை. இது எப்படி எப்படி பிறந்தா இன்னொரு இறப்பு வராதோ, எப்படி இறந்தா இன்னொரு பிறப்பு வராதோ, அதனுடைய அல்டிமேட் பாயிண்ட பத்தி தான் நம்ம பேசிட்டு, அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. சித்திரங்களை துடைத்து விட்டால் சுவரானது எவ்விதம் சுத்தமாக நிற்கின்றதோ அவ்விதம் நிரூபிக்கிறப்பம் மிஞ்சுகிறது. மிஞ்சுகிறது இல்ல, அதுதான் அதனுடைய நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட். அதுதான் சித்திரங்களை துடைத்து விடுதலே சுத்தமான சுவரை அடைதல். அதனாலதான் நெகட்டிவ் வேலேருந்து தான் பாசிட்டிவ் போற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதே நெகட்டிவா ஓடி ஓடி காட்டாற்று வெள்ளத்துல போய் விழறதுதான். அதனாலதான் வந்த வழியே தான் போகணும், அதே ஒரு வழி ஆக்கிக்கணும். புரியுதா? ஒரு எண்ணம் வந்ததுதான், ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா, ஒரு ஞாபகம் வந்ததுன்னா, ஒரு எதிர்காலம் வந்ததுன்னா, ஒரு கோபம் தியானத்துல வந்ததுன்னா, எது வந்தாலும் அப்படியே நிறுத்திடு. அதை பத்தி நிறுத்தினதை பத்தி திருப்பி விசாரிக்காது, அப்படியே நிறுத்திட்டு பேசாம இரு. இதுதான் நிர்விகற்பம், இதுதான் சுவரை, சுத்தமான சுவரை அடைதல். இவ்விதமான விகற்பங்களை நீக்கிவிட்டால் நிர்விகற்பமான மனது தானாக இருக்கும். தானாக இருக்கும். தான் என்றுதான் ஆன்ம பொருள், நான் கிடையாது, தான். ஆனா அந்த ஆன்ம சுடன்றது ஒவ்வொரு புள்ளியிலையும் நான் நான் எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறது. ஒரு பசு கண்ணுக்குட்டியினுடைய குரல் நான் கூப்பிடுறது, அம்மான்னு அது அழறது நான் சொல்றது. ஒரு பறவையினுடைய கூவுதல் நான் சொல்றது. ஒரு புல்லினுடைய அசைதல் நான் சொல்றது. சத்து இருப்பாவும் இது இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சத்துன்னு என்ன? வெறுமனே இருத்தல். சத்து எல்லாம். அதனாலதான் நம்ம மனத்துக்குள்ள உள்ள இருக்கிறத வெறுமனே இருத்தல். கூட இருக்கணும், மனத்தோடயே இருக்கணும், நம்ம இருந்துட்டே இருக்கணும், நாள் பூரா இருக்கணும். இதுதான் பில்கிரிமேஜ், இதுதான் தீர்த்த யாத்திரை, இதுதான் ஸ்தல யாத்திரை, இதுதான் க்ஷேத்திரம். இததான் ஜெயிக்கணும். யாருக்கு துக்கம் இருக்காது? மனத்தை ஜெயித்தவனுக்கு தான் துக்கம் இருக்காது. இங்க உண்முகப்பட்ட மனதாவே இருக்கணும். இது எட்டர்னல் பில்கிரிமேஜ். இந்த ஞான விளக்கம் எண்ட்லெஸ். அந்த சுடர் 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 மயமாகவே ஆகிவிடுதல் தான் ஒரு ரமண மகரிஷி அடைந்த நிலை, ஒரு சுக மகரிஷி அடைந்த நிலை, ஒரு ஜடபரதர் அடைந்த நிலை, ஒரு ஜனக மகாராஜா போதிச்சுருக்கிற ஜனக மகாராஜா அடைந்த நிலை. அதுதான் அதான் தத்துரூபமா நம்மளுக்கு விளக்கறா. நம்மளாம் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். இவ்விதமாக விகற்பங்களை நீக்கிவிட்டால் நிர்விகற்பமாக மனது தானாக இருக்கும். விகற்பங்களை நீக்குவது ஒன்றே நிர்விகற்பமான ஆத்மாவை அடைதல். அதாவது எந்த அசைதலும் மற்ற, எந்த மாறுதலும் மற்ற, எந்த எண்ணமாகவும் மாறாமல், எந்த தனித்துவமாக மாறாமல், எதுவாகவும் மாறாமல் தான் தானாகவே தானே அனைத்துமாக. இங்க இப்ப அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நழுவினது ஒவ்வொரு எண்ணத்தினுடைய நடுவுலையும், ஆரம்பத்திலையும், நடுவுலையும், முடிவுலையும் அதுதான் சுடர் விட்டு கொண்டிருக்கு. அது சுடர் விடாம நம்மளால ஒரு எண்ணத்தை கூட, இந்த எண்ணம் யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த உணர்ச்சியில இருக்கோம்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சுக்க சான்ஸ் இல்லை. அது இல்லாததுனாலதான், அதாவது இது சுட்டி அறிஞ்சு திரும்பி வரும். இதே ஆழ்ந்த வர்க்கத்துல என்ன பண்றது? சுத்தமா மனம் விலகிடுறது, உடல் உணர்வு கூட தூக்கிட்டு விலகிடுறது. அந்த மனதே தான் அகந்தை. அதே மனதை நம்ம இப்ப புடம் போடுறோம். சோதிச்சு 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 புடம் போட்டு மனத்தையே அழிக்கிறோம். மனத்தை வச்சுன்னு மனத்தையே அழிக்கிறோம். ஏதாவது பிணஞ்சுடு தடி போல அப்படின்றார். இந்த சோதித்தல், பரிசோதித்தல் நடக்கிறது. நம்ம
பிணஞ்சூடு சரின்னா அது நல்லா இருந்துதா வேகலையான்ட்டு ஒரு குச்சியை வச்சுட்டு தட்டி 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 எல்லாத்தையும் அடிப்பாளாம் நெருப்புல வேகும் பொழுது. வேற சின்ன சில எலும்புகள் நின்றுருமா, டப்பு டப்பு டப்புன்னு அடிப்பாளாம். அந்த மாதிரி உள்ள வந்து எல்லா மனத்துல கூடவே நின்றுட்டு அதே புத்தியை வச்சுட்டு எழுந்துக்கும் போதே டப்புன்னு அடிச்சு ஒரு காட்சி அப்படியே நிறுத்திட்டு வெறுமனே பார்க்கறது. இதுதான் பீஜங்களை ஆக்சுவலா வறுக்கிறது. இந்த வறுக்கப்பட்ட பீஜங்கள், வறுக்கப்படாத பீஜங்கள் தான் உயிர் எடுக்கிறது. சாப்ட்வேரா மாதிரி ஹார்ட்வேரான பிறவிகளுக்கு நம்மள தள்ளுறது. இதுதான் அதனுடைய நுணுக்கம். விகற்பங்களை நீக்குவது ஒன்றே நிர்விகற்பமான ஆத்மாவை அடைதல். இதற்கு மேல் ஒருவன் அடையக்கூடியதான பரிசுத்தமான பதவி ஒன்றுமே கிடையாது. பூர்மா என்னாலும் அடைந்தே இருப்பதான இந்த ஆத்மாவை அடைவதில் புத்திமான்களானவர்கள் கூட மாயையின் வலிமையினால் அறிவற்றவராய் இருக்கின்றனர். இங்கதான் வந்து மாயையின் வலிவு அப்படின்றது. மாயையின் வலிவுன்றது என்ன? அந்த வெளியில போன பழக்கம் லேசில போகாது. உற்பத்தியான விஷயங்கள்ல, அறிபடு பொருட்கள்ல, காணப்பட்ட காட்சிகள்ல, உள்ள கேட்கப்பட்ட சத்தங்கள்ல, ஒப்பீனியன்கள்ல, ஐடியாஸ்ல, புஸ்தக அறிவுல, லோக ஞானத்துல, தேக வாசனை, சாஸ்திர வாசனை, லோக வாசனை, இந்த 3 வாசனைகளும் உள்ள உற்பத்தி ஆகி இழுத்துடு போயிடும். இதுதான் மாயின் வலி. அததான் இப்ப வந்து இந்த இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஏன் புத்திமான்களால கூட இதை அடைய முடியல அப்படின்னு சொல்றார். புத்திமான்களானவர்கள் கூட மாயையின் வலிவினால். மாயையின் வலிவின் என்ன? பழக்க சுபாவம். உடம்ப நம்பி, காட்சியை நம்பி கெட்டு போய் இருந்ததனுடைய வாசனையானது இருந்துட்டே இருக்குல்ல. சீரழிஞ்சதனுடைய ஞாபகம் இருந்துட்டே இருக்குல்ல. அது லேஸ்ல விட்டுருவதா? அதனால காட்சியோட போடுறோம். எங்க திரும்பி வருது? புத்திமான்கள் தான் வா. புத்தி எப்படி வேணா இதுவாகும். புத்தி ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஆனா அங்கதான் வந்து சில அனுகிரகங்கள் இதெல்லாம் வேண்டியதா இருக்கு. தேவதா அனுகிரகம்னு வேண்டியதா இருக்கு. இந்த உள்முகப்பட்ட மனதுக்கு வந்து கண்டிப்பா சித்திக்கும். புத்திமான்களா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா புத்திமான்களா இருந்தாலும் ஸ்ரத்தையோட உண்முகப்பட்டு தொடர்ந்து உள்ளேயே இருந்துட்டு இருந்தானா தெளிவுறும். புத்தி தெளிவுறும். புத்தி தெளிவுற்றதுனாலே வந்து நன்ன அந்த ஸ்பேஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். பிறப்பற்ற நிலையெல்லாம் நன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். வாசனைகள்லாம் வறுக்கப்படும். ஃபோல்டர் எல்லாம் நிறுத்த முடியும். நம்பணும். நம்ம நல்ல புத்திமான்களுக்கு இந்நிலையானது சீக்கிரத்தில் கைகூடத்தக்கது. அதுவும் சொல்றாரு பாருங்க. நல்ல புத்திமான்கள், புரியுதா? எனக்கு சத்த தவிர வேற ஒண்ணும் வேணான்னு இந்த வாழ்க்கையை செகண்டரியா வச்சுட்டு இதிலேயே இறங்கின நல்ல புத்திமான்களுக்கு இந்நிலையானது சீக்கிரத்தில் கைகூடத்தக்கது. இதனிடம் அதிகாரிகள், அதாவது இந்த நிலையை அடையறதுக்கு 3 விதமான அதிகாரிகள், அதாவது எலிஜிபிள். யாருன்னு சொல்றாரு? உத்தம அதிகாரின்னு ஒருத்தன், மோஸ்ட் எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து மத்தியமன் சொல்லப்படுற நடு லெவல்ல குவாலிஃபை ஆனவன். அதுக்கப்புறம் லோ லெவல்ல இப்பதான் என்ட்ரண்ட், ஒன் ஹூ ஹஸ் ஜஸ்ட் என்டர்ட், ஒன் ஹூ ஹஸ் ஜஸ்ட் ஹர்ட். அந்த மாதிரி 3 விதமாக இருக்கின்றனர். உத்தமர்கள் சொல்றதுல ஹைலி குவாலிஃபைட், ஹைலி எலிஜிபிள். அவர் வந்து உபதேச காலத்திலேயே அந்நிலையை நன்றாய் அறிந்து விடுகின்றனர். அதான் பரிசீலிச்சு பார்க்கறதுன்னு. ரத்தன மாணிக்க கல்கள், டைமண்ட்ஸ் இதெல்லாம் பரிசீலிச்சு பாக்குற மாதிரி நுணுக்கமா தனக்குள்ளேயே, புரியுதா, வாழ்க்கையே அப்படியே கொஞ்சம் புறந்தள்ளி வச்சுட்டு தனக்குள்ளேயே அப்படியே பார்த்துட்டே இருப்பா. அறிவுன்றது என்ன, அப்புறம் அறிபடு பொருள்ன்றது என்ன அப்படின்னு எல்லாம் நல்லா நுணுக்கமா பார்த்துட்டு இருப்பா. இவ வந்து உத்தம, அதாவது ஹைலி எலிஜிபிள் வந்து உபதேசம் நடந்துட்டு இருக்கும்போதே இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாளாம். ஏனென்றால் அவர்கள் சிரவணம் செய்யும் தருணத்திலேயே விசாரணையுடன் தியானத்தில் இருந்து விடுகின்றனர். எப்ப பாரு வந்து டெடிகேட்டடா அப்படியே அப்சார்ப்டா நேருக்கு நேர் தனக்குள்ளேயே அந்த உதாரணத்தை, வெறுமை இதை நான் கேட்கல, இதுதான் என்னுடைய நிலையதான் அவர் சொல்லிட்டு இருக்கார். ஐயோ எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும், இதுதான் வேணும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு அம்மயமா அப்படியே இருப்பாளாம். அப்பவே அந்த க்ஷணத்திலேயே, கேட்ட காலத்திலேயே. உத்தமர்களுக்கு அந்நிலையை அடைவதில் கொஞ்சமேனும் கஷ்டம் இல்லை. அதான் நுணுக்க புத்தியும் சூக்ஷ்ம புத்தியும் உள்ளுக்குள்ளேயே வாசம் பண்றதும் இருந்துடுத்துன்னா ரொம்ப ஈஸி. இப்ப தன்னை பத்தி சொல்றாரு.
208வது பக்கம். நான் முன்னொரு காலம் வேநீர் பருவத்தில் நிலவு வீசும் ஓர் இரவில் என் பத்தினியால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவனாகி உத்தியானவனத்தில் மேன்மையான மஞ்சத்தின் மேல் மதுபானத்தால் மதம் கொண்டவனாய் இருக்கும் வேளையில் விண்ணினிடமிருந்தும் தேன்மொழிகளான சித்தர்களுடைய வசனங்களை கேள்வியுற்றேன். அவருடைய கண்டிஷனை சொல்றாரு பாருங்க. அதாவது ஓப்பனா சொல்றாரு பாருங்க. ஒய்ஃபோட மேல ஏதோ ஒரு இதுல உத்தியானவனத்துல ஆலிங்கனம் செய்யப்பட்டு நல்லா குடிச்சிருந்தேன். அதாவது உள்ளுக்குள்ள வாழற வாளுக்கு தப்பு ரைட் எல்லாம் தாண்டி ஒரு கமாண்ட் இருந்துட்டே இருக்கும், பார்வை இருந்துட்டே இருக்கும். அந்த அருகதையை அந்த உள்ளிருக்கும் தன்மையை கொடுக்கிறது. உடம்பா இருக்கிற வாளுக்கு இது சித்திக்கவே சித்திக்காது. உடம்பா இருக்கிறது அப்புறம் வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸா இருக்கிறது. இதெல்லாம் லோயர் லெவல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு பசு கம்ப்ளீட்டா மூலாதார சக்கரான்னு சொல்லப்படுற உடம்பாவே இருக்குது. எதிர்க்க இருக்கிறதாயே அதுக்கு தெரியும். ஆகாரத்தை தவிர அதுக்கு உலகத்துல வேற நாட்டமே தெரியாது, அவ்வளவு பிக்ஸ்டு அது. ஆனா அந்த உள்ள இருக்கிறவாளுக்கு வெளி ஃபுல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஆனா வெளியில இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதை மீறி எல்லாம் உற்பத்தி அரஸ்தானமான உள்ளுலதான் இருப்பான். இவதான் உத்தம அதிகாரிகள். இவர் ஹையஸ்ட் உத்தம அதிகாரி ஏற்கனவே. அதனாலதான் அவர் ஓப்பனா சொல்றாரு, நான் என் ஒய்ஃபோட படுத்துட்டு இருந்தேன், அவ ஆலிங்கனத்துல இருந்தேன், குடிச்சிருந்தேன், நல்லா குடிச்சிருந்தேன். என்ன நிலையில எப்பேற்பட்ட ஞானத்தை அங்க அந்த எவ்வளவு, அதாவது உள்ள இருக்கிறது எதுக்கு? உள்ள இருக்கிறதுனால ஓயாம ஏகாக்கிரக புத்தியில இருந்துட்டே இருக்கிறது தான் உள்ள இருக்கிறது. புத்தர் அப்படிதான் இருந்தார், ராமச்சந்திரமூர்த்தி அப்படிதான் இருந்தார், கிருஷ்ணர் பிறக்கும்போது அவதாரம். ராமர் இந்த உலகத்துக்கோசரம் ஒரு 10 வயசு வரைக்கும் தெரியாதவர் மாதிரி இருக்கா மாதிரியும், ஆனாலும் அந்த 10 வயசு வரைக்கும் தன் உடனொத்த அதே 10 வயசு சிறுவர்கள் கூட எல்லாம் கலந்து விளையாடாம எப்ப பாரு தனக்குள்ளேயே ஆழ்ந்திருந்தார். புத்தரும் தனக்குள்ளேயே ஆழ்ந்திருந்தார். இந்த மாதிரி இந்த உள்ள இருந்தவாள்லாம் குவாண்டம் லீப்ஸ்ல, டைம்லெஸ்னஸ்ல தன்னுடைய அந்த பிறப்புக்குள்ள தான் அடங்க மாட்டா. நீங்க உள்ள இருந்தேன்னா உங்களுக்கு வெளி கிடையாது, வெளியில இருக்கிறவளுக்கு உள்ளே கிடையாது. அப்படிதான் உடல் மயமாகவும் உலகமயமாகவும் மிருகங்கள் இருக்கின்றன. இந்த உடல் மயமா இருக்கிறவளுக்கு, அதாவது மனிதர்கள் உடல் மயமா இருக்கிறவங்களுக்கு வெளிதான் இருக்கு. ஏன்னா கண்கள் வெள்ள போயிட்டு இருக்கு. இதுக்கு தெரிய காட்சியை பத்தி தான் ஏகப்பட்ட அனாலிசிஸ் உள்ள ஓடிட்டு இருந்ததுதானா? எங்க எப்போ உள்ளே ஃபர்ஸ்ட் உள்ள இருப்பவனே யாருன்னு எப்ப பாக்குறதுக்கு, எப்ப திரும்புறது? 5 இந்திரியங்கள், 5 ஞான பலன்கள் வழியா வெளி விஷயங்களை தான் ஓயாம நீ அனலைஸ் பண்ணி நிறைய தாட் பேட்டர்ன்ஸுக்கு வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே இல்லை. காசாசை பிடிச்சு அலைஞ்சா மேல மேல ப்ராஜெக்ட் பண்ணணும் இல்லையா? வெளியில எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ப்ராடக்டை எப்படி ப்ராடக்டை வச்சு எப்படி மனுஷனை ஈர்க்கிறது, அது அப்புறம் எப்படி காசா மாத்துறது. சோ இது வெளி விஷயமே உள்ளே இல்லாம பண்ணிடுவாளா இல்லையா? இவர் ஒரு ராஜாவா இருக்காரு. எப்படி அது சித்திக்கிறவனுடைய ஒரு கண்டிஷனை எப்படி சொல்றாரு பாருங்க. தன்னுடைய வைஃபோட ஆலிங்கனத்துல இருந்தாரா, நல்லா குடிச்சிருந்தாராம். ஏன் இவ்வளவு அருகதையா இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஞானம் கூட அவருக்கு தென்படுறதுன்னா அங்க அவர் கண்டினியூஸா இருக்காரு. உள்ளே இருத்தல்ல கண்டினியூஸா இருக்கா. உண்முகப்பட்ட பார்வையிலேயே வாழறதுல அவ தொடர்ந்துன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து இல்ல, அவ அதுலதான் இருக்கா. அதுல இருந்து தான் வெளியா இது பண்றான். சூக்ஷ்ம புத்தி தான் ஞானத்தை பெற்றுத்தரும். அதிசூக்ஷ்ம புத்தி வேணும். நான் முன்னொரு காலம் வேநீர் பருவத்தில் நிலவு வீசும் ஓர் இரவில் என் பத்தினியால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவனாகி உத்தியானவனத்தில் மேன்மையான மஞ்சத்தின் மேல் மதுபானத்தால் மதம் கொண்டவனாயிருக்கும் வேளையில் வெண்ணினிடமிருந்தும் தேன்மொழிகளான சித்தர்களுடைய வசனங்களை கேள்வியுற்றேன். சித்தர்கள்னா யாரு?
எதையோ சித்தியா பெற்றவர்கள். இங்க சித்தர்கள்னா ஆன்ம ஞானம் அடைந்தவர்கள் அர்த்தம். மேஜிஷியன்ஸ் கிடையாது. மேஜிக் போற வழியில வந்துடும். அதுக்கு கொஞ்சம் அப்படி திரும்பி டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அதை விட கோட்டி மடங்கு பெரிய பொருளை பார்த்துட்டு இருக்கும் போகும்போது ஃபர்ஸ்ட் அதனாலதான் விசாரத்துல நல்லா செட் பண்ணிட்டு இலக்க. எங்கேயும் டீட்டூரே கிடையாது. ஃபர்ஸ்ட் உண்முக வாசம், உண்முகப்பட்ட மனது, உள்ளே இருந்துட்டு இருக்கிற மனது. இங்க வந்து நல்லது கெட்டது தவறு சரி பௌதிக இரட்டைகள் இதெல்லாம் அங்க இருக்காது. அதனாலதான் இத சொல்றார். அந்த ஸ்டேட் ஆஃப் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றாரு தைரியமா. அதுக்கப்புறம் அந்த உண்முகப்பட்ட பார்வையிலேயே வந்து உள்ள வந்து பாரபட்சம் இல்லாத தன்னுடைய வெளி உடம்பு மூலமாக தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற சமுதாயத்துல கிடைக்கிற ரோல்கள் எதுவுமே கிடையாது. உண்மையா தான் யாருன்ற ஒரு பார்வை வந்து உள்ளுக்குள்ள அந்த கரணங்கள் தானே நாம். புத்தி, மனம், அகங்காரம், சித்தம், இது 4 தானே. இந்த 4த்தையும் புடம் போட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்படி பார்த்துட்டு இருக்கிறது அந்த விசாரம். அந்த விசாரம் நடந்துட்டு இருக்கிறதுனால அப்புறம் சொல்றாரு, சித்தர்களுடைய வசனங்களை கேள்வியுற்றேன். இதை ஏற்கனவே அடைஞ்சி தெளிஞ்சி சித்தர்களா அவ அசரீரியா இருக்காவ. இவருக்கு எப்ப கேட்டுது? இன்னொரு மனுஷனா வந்து பேசி கேட்டேன்னு சொல்றார். இல்ல, அருவமாக உடலற்ற தன்மையோடு அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டேன். ஏன்னா நீங்க வந்து உள்ளுக்குள்ள திரும்பி உங்க மனத்துக்குள்ள திரும்பி உண்மை நாட்டத்தில் நீங்க வாழும்பொழுது நீங்களும் ஒண்ணுதான். ஒரு எறும்பனோட பாஷை கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க உட்கார்ந்து அப்படியே கொஞ்ச நேரம் போக்கஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தேன்னா 2 எறும்பு போயிட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அதனோட ஆக்டிவிட்டியினோட காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். உங்க கண்ணு எதிர்க்க வந்து ஏதோ ஒரு பிராணி வந்து பேசிட்டு இருக்குன்னா இந்த பிராணி வந்து இந்த குரல் மூலமா என்ன சொல்லிட்டு என்ன உணர்ச்சியை காமிச்சுது, அதுக்கு அது என்ன பதில் சொல்றது, அதே கத்தல் மூலமாக அது என்ன பதிலை அதுக்கு தெரிவிக்கிறது அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தினுடைய உள் விஷயங்களும் தெரிஞ்சிடும். பிராணிகள், ஜந்துக்கள், மண்ணு, கல்லு எல்லாமே பேச ஆரம்பிச்சிடும். இப்படி ஹையஸ்ட் நிலைக்கு போனவர் தான் சுக மகரிஷி வாழலாம். அவர் கடவுளே அப்படின்னு சொன்னா என்ன வேணும், என்ன வேணும்னு இலை, கிளை, கல்லு, முயல், அணில், மாடு, மானு எல்லாம் வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு பக்கத்துல வந்து நின்றுதான். ஏன்னா மனத்துல வந்து நாம் எல்லாம் சகல பிரபஞ்சமுமே என்னுடைய மனம்தான். உள்ள வெளியே வேற இல்ல. ஆக்சுவலா உள் திரும்புதல் ஏன் சொல்ல வேண்டியதா இருக்கு, உடம்ப வச்சுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனாலதான் கடவுள்னு காட சொல்றா. உள்ளுதான் ஆக்சுவலா எல்லாமே இங்க. அதனாலதான் நேர வாழலாம், தைரியமா உள்ள வாழறலாம். அந்த மாதிரியான பாங்கிலேயே ஒரு பிறப்பு வருது. சித்தர்களுடைய வசனங்களை கேள்வியுற்றேன். அம்மொழிகளானவை அத்வைதபரமாக இருந்தது. அது மட்டுமன்றி அக்ஷணத்தில் அந்நிலையானது எனக்கு புலப்படவில்லை. ஸ்டார்ட்லிங்கா இருந்திருக்கு, திடுக்கிடும்படி இருந்துக்கு. என்னமோ ஒரு போதையில இருக்காரு, ஒய்ஃபோட படுத்துட்டு இருக்காரு, அப்படியே ஹேசியா இருந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ கூட வந்து அந்த உள்ளுக்குள்ள அந்த உள்முக நாட்டம் வந்து ஒரு புள்ளியில தான் நின்றுட்டு இருக்கு. இருக்கிற நிலை வேற, உடம்பு இருக்கிற நிலை வேற. உடம்பு குடியால் மதுபானத்தால் ஆட்பட்ட நிலை வேறு. ஆனாலும் உள்ள தெளிவு வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அத்வைத பரமா இருக்குன்னு மாத்திரம் அவருக்கு ஷாக்கிங்கா தெரிஞ்சு போச்சு. ஐயோ, இது இந்த உலகத்துல எங்கேயும் கேட்க முடியாதியா, இது இந்த உலக வார்த்தை இல்லை, நேரடியாக அதுவேதான் நமக்கு புலப்படுத்துறது. அதனால அத்வைத பரமாக இருந்தது. அந்த க்ஷணத்துல எனக்கு புலப்படல, ஆனா அத்வைத பரமாக இருந்தது. அத்வைத பரம் என்ன, இரண்டற்ற ஏகமா இருக்கிற சுரூபத்தை பத்தி பேச்சா அது இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த சிரவண காலத்திலேயே என்னுடைய விசாரம் என்ற மனனத்தினாலும் தியானம் என்ற நிதித்தியாசனத்தினாலும் பரிசுத்தமான அந்த நிலையை அரை முகூர்த்த நேரத்திற்குள் அறிந்து பிறகு அந்நிலையிலேயே ஒரு முகூர்த்தம் சமாதிகனாக இருந்து பரமானந்த சமுத்திரத்தில் கசடின்றி மூழ்கினவன் ஆனேன். போர்வா
அதுக்குத்தான் இந்த ரீகாக்னிஷன் வேணும். உள்ள இருந்தாதான் நீங்க வெளியில வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கு, பிசிக்கல் வேலை பண்றேன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட வந்து இந்த பொருளோட ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பேன். ஒன்னும் இல்ல, நியூஸ் பேப்பர்ஸ் அங்கங்க கொட்டி கிடக்கு, அதை எடுத்து அடுக்கி வச்சுட்டே நீங்க பண்ண கொஞ்ச நேரம் முன்னாடி தியானத்தை பத்தி அப்படி இது பண்ணீங்கன்னா அதுதான் ரீகாக்னிஷன். அங்க இந்த விகற்பத்தை, அந்த தியானத்துக்குள்ள சவிகற்பம் வந்து எப்படி நிர்விகற்பமா மாறினது அப்படின்ற அதை ஒரு விஷயமாக்கி அந்த பேப்பர்களை அடுக்கிட்டு இருக்கும் போதே உள்ள வந்து அந்த நிலையை திருப்பி ஞாபகம் கூறுதல். அந்த மாதிரிதான் இவருக்கும் நடந்தது அப்படின்றார் அவரு. அந்த சிரவண காலத்திலேயே கேட்கும் போதே அவருடைய விசாரம் என்ற மனநத்தினாலும் மறிச்சு மறிச்சு உள்ள, அதாவது அடுத்த தாட் ப்ராசஸ கண்டினியூ பண்ணாம நடந்ததை பூரா அரெஸ்ட் பண்ணி பாக்குறது, ஃப்ரீஸ் பண்ணி பாக்குறது. பண்ணினாதான் தெரியும், பண்ணிட்டே இருந்தாதான். மனநத்தினாலும் விசாரம் என்ற மனநம், விசாரம் என்ன எப்பவுமே இருந்துட்டு இருக்காரு உள்ள. இடைமறித்து மறித்து புத்தியினோட அசைவு. கேட்பவன், அவர்கிட்ட அந்த சிரவண காலத்துல கேட்பவனா யாரோ இருந்தான் இல்லையா, கேட்ட விஷயங்கள் மூலமாக, கேட்டல் மூலமாக கேட்பவனா இருந்தார் இல்லைங்களா, அந்த கேட்பவனுக்கு விழுந்த விஷயத்த விசாரத்துக்கு போட்டு விட்டார் திருப்பி. புரியுதா? எனக்கு வந்து அந்த கண்டென்ட்ட அப்படியே பாக்குறேன், மல்டி டைமென்ஷனா ஒரு ஹோலோகிராம் பொருள் வந்து தொங்குறது. அதை எல்லா சைட்ல இருந்து கீழே இருந்து மேல இருந்து எல்லா சைட்ல இருந்தும் 360 டிகிரிஸ் அப் சைடு டவுன் சைடுன்னு அப்படி பாக்குற மாதிரி டிரான்ஸ்பரண்டா அப்படி பாக்குறாராம். தியானம் என்ற நிதித்தியாசனத்தினாலும் விசாரம் என்ற மனநத்தினாலும் தியானம் என்ற நிதித்தியாசனத்தினாலும் பரிசுத்தமான அந்த நிலையை he just captured that. உள்ள இருந்து வாழ்ந்தா இதெல்லாம் சர்வமும் ஈஸி. அந்தர்முகப்பட்ட மனசுக்கு, அதாவது உன்முகப்பட்ட மனசுக்கு எல்லாம் ஈஸி. உன்முகப்பட்ட மனசுக்கு வெளி வாழ்க்கையும் ஈஸி. ஏன்னா உங்களையே நீங்க வந்து வைக்க வேண்டிய இடத்துல அகந்தைய வச்சுண்டு, ஏன்னா உன்முகப்பட்ட மனசுனால அகந்தைய வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறோம். தொடப்பத்தை மூலையில வைக்கிறோம், புழக்கடையில வைக்கிறோம். அந்த மாதிரி வைக்க வேண்டிய இடத்துல அதை வைக்கிறதுனாலயே வெளிமுகப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லப்படுற அன்றாட வாழ்க்கையிலையும் வேலைக்காரா கிட்ட எப்படி பழகணும், எஜமானங்கிட்ட எப்படி பழகணும், மற்ற உயிர்களை எப்படி நேசிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்திலையும் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் வரும். அதனால இவர் உள்முகப்பட்ட மனதிலேயே இருந்தவர்னால இன்ஸ்டன்ட் தான். அதனால உள்முகப்பட்ட மனசுல இருந்தா வெளியும் ஈஸி உள்ளும் ஈஸி. வெளி உள்ளுன்னு ரெண்டு இல்ல, ஆக்சுவலா ஒண்ணுதான் உண்மையான வே ஆஃப் லிவிங். உள்கடத்தல் தான் உண்மையான வே ஆஃப் எக்ஸிஸ்டிங். அன்றாட வாழ்க்கையை பண்றது கூட இப்படித்தான் பண்ணணும். நான் வந்து ஒரு சசங்கம் கொடுத்திருந்தேன், ஆன்மீகத்தில் அன்றாட வாழ்க்கைன்னு கொடுத்திருந்தேன். அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை அணுகுவது எப்படின்னு கொடுத்திருந்தேன். ஆக்சுவலா வாழும் தன்மையே இப்படி ரீடிஃபைன் ஆகணும். உன்முகப்பட்ட பார்வையிலேயே வாழணும். இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்ல, டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் மீ ஆர் டு இன்வெஸ்டிகேட் அபவுட் சம்திங் தட் ஹவ் டேக்கன் பிளேஸ் அஸ் ராங். அதுக்கு கிடையாது. இது வெளியில இருக்கிறவாளையும் இது பண்றது கிடையாது. இது வந்து வெறுமனே தான் எந்த பொருள், வெறும் அறிவியா நீ, அதே ஒரு அறிவியா, அந்த அறிவு எல்லா இடத்துலயும் சமமா இருக்கியா. ஆனா அது ஸ்புடமா நீ தெரிஞ்சுக்கணும்னா உன்கிட்ட வந்து உற்பத்தி ஆறுதெல்லாம் நீ விளக்கணும். அவைகள்ல இருந்து விலகி 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 அறிவு பொருளை போய் சாரணும். அவ்வளவுதான் இது. அதை ஏற்கனவே அவர் பண்ணிட்டு இருந்ததுனால அப்படியே அரை முகூர்த்த நேரத்திற்குள் அது என்னன்னு அப்படியே அந்த அத்வைத பரமா இரண்டற்ற பேருணர்வா இருக்கிற அந்த அறிவுச்சுடர் ஜொலித்துக் கொண்டிருப்பது அப்படியே அன்மயமாகி பரமானந்த சாகரத்துல ஐயோ நான் இது நான் இது நான் இது, ஏன்னா ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அவர்கிட்ட. நான் இவைகள் அன்றுன்னு அதை முடிச்சிருக்காரு. ஏதுன்றத வந்து சித்தர்கள் வந்து சொல்லிட்டா. சொன்ன உடனே நேர அசரீரியா உடம்பற்று அருவமா சித்தர்கள் பேசினது காதுல விழுந்த உடனே அம்மயமா பரமானந்தத்துல மூழ்கி அப்படியே சமாதி சித்திச்சு பரமானந்த சமுத்திரத்தில் கசடின்றி மூழ்கினவன் ஆனேன். இதோட முடிச்சுப்போம்.
திருப்பி மேற்கொண்டு இருக்கிறத அடுத்த சத்சங்கத்துல தொடரும். இதோட இந்த மணியோசையோட கூடிய தியானத்தை இணைச்சுடுறேன் 1 மணி நேரத்துக்கு. இதையும் கேட்டுட்டு அதை பண்ணுங்க. அடுத்த சத்சங்கம் இதனோட கண்டினியூஷனை தொடரும். அதுல சந்திப்போம். ஒவ்வொரு சத்சங்கமும் அதனுடைய முடிவுல அந்த லிசனர்ஸா கேட்டவர்களா இருந்த அந்த மனத்தை ஒரு ஏகாகிரக புள்ளியில ஆழ்த்தி கண்களை மூடி தியானம் பண்ற அளவுக்கு அது தூண்டும். இதை தவிர ஆரம்ப நாள்ல நான் மெடிடேஷன் டெக்னிக் 1 அப்படின்னு வெள்ளியில இருந்து ஒரு மணி ஓசை மூலமாக 40 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு மணி ஓசை அடிக்கிறது. அது என்னன்னா, ஒருவேளை நம்ம மனம் காட்டாறு மாதிரி வர அதனுடைய வாசனை பதிவுகள்ல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அதன் வயப்பட்டு அப்படியே வெளியே பகிர்முகமாக யோசனைகள்ல தீவிரமான ஏதோ ஒரு ஞாபகத்துல உணர்ச்சிகள்ல மாட்டிக்கொண்டு இருந்தா அதிலேருந்து ரிமைண்ட் பண்றதுக்கு இந்த சத்சங்கத்திலேயே இணைப்பா அதுல கொடுத்திருந்தேன். மெடிடேஷன் டெக்னிக் 1 மணி ஓசையை கொடுத்திருந்தேன். 40 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்கும் அது. இப்ப நிறைய பேருடைய விருப்பம் என்னன்னா இந்த கைடன்ஸ் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. நீங்க இதை தாண்டி விசாரம்னு சொல்லப்படுற கண்ணை திறந்துட்டே பண்ற தியானம் பேர் தான் விசாரம். எப்பொழுதுமே இந்த தனித்துவம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறது தான் கண்ணை திறந்துட்டே நம்ம செய்யற வேலைகள்ல அப்படின்றத கண்களை திறந்துட்டு செயல்கள்ல ஈடுபடும் போது நீங்க பண்ணலாம். ஆனா தியானத்துக்குன்னு வரும்பொழுது இத இந்த மணியோசைன்றது உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு. எங்கேயாவது தீவிரமான யோசனையில ஆட்பட்டு நீங்க கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த காட்டாற்று வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டவர்களாக இருந்தீர்களானால் அங்கிருந்து உங்களை மீட்கிறதுக்கு. அதனால இப்ப எல்லா சத்சங்கங்கள்லயுமே இந்த 1 மணி நேர மணி ஓசைய வெளியில இருந்து வர 40 செகண்டுக்கு ஒரு தடவை வர மணி ஓசையை நான் இணைச்சு விடுறேன். அதையும் உபயோகப்படுத்திட்டு நீங்க 1 மணி நேரத்துக்கு தியானம் சமாதி பழகலாம்.